வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சைஃப் அலிகானுக்கு கத்திக்குத்து, குற்றவாளியை அதிரடியாக கைது செய்த காவல்துறையினர். இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனில் எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் சைஃப் அலிகானுக்கு சில நாட்களுக்கு முன்பு நடந்த கத்திக்குத்து சம்பவம். 6 இடங்களில் காயப்பட்ட அவரது லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தற்போது அவரது உடல்நலம் மெல்ல மெல்ல தேறி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் சைஃப் அலிகானை கத்தியால் குத்திய நபர் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். பாலிவுட்டின் பிரபல நடிகரான ஒருவன் சைஃப் அலிகான் முதல் அமிர்தர் சிங் என்பவரை திருமணம் செய்தார். 2004ஆம் ஆண்டு அவரை விவாகரத்து செய்த சைஃப் அலிகானுக்கு அடுத்ததாக கரீனா கபூரை காதலித்து கடந்த 2012ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவரது திருமணம் வாழ்க்கை சுமூகமாக போய்கொண்டிருந்தது. இவர்கள் தங்கள் குடும்பத்தினர் மும்பை பாந்திராவில் இருக்கும் சொகுசு பங்களாவில் வாழ்ந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழல் இருக்க சில நாட்களுக்கு முன்பு அதிகாலையில் வேலையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பங்களாவில் திருடுவதற்கு வந்திருக்காங்க. அதனை கவனித்துவிட்டு காவாலி அந்த நபரிடம் யார் என்று விசாரித்தாங்க. அப்போது இருவருமே எழுந்த வாக்குவாதம் மிகப்பெரிய சத்தம் வெடிக்க அதிகாலையிலே 2:30 மணி அளவில் சைஃப் அலிகான் இந்த சத்தத்தை கேட்டு வந்திருக்கும் நபர் திருடன் என்பது உறுதியானது. உடனே அந்த நபரை சைஃப் அலிகான் தடுத்து நிறுத்தினார். அப்போது அந்த நபரை தான் கொண்டு வந்திருக்கீங்க, கத்தியை கொண்டு சைஃப் அலிகானை சரமாரியாக குத்தினாங்க. இருந்தாலும் சைஃப் அலிகான் அந்த நபரை வீட்டுக்குள் செல்ல அனுமதிக்கலை. இதனால் குடும்பத்தினை தப்பினாங்க. தன்னால் இனி சமாளிக்க முடியாது என்று தெரிய வந்த நபர் அங்கிருந்து தப்பி சென்று ரத்த வெள்ளத்தில் இருந்த சைஃப் அலிகானை தானே லீலாவதி மருத்துவமனைக்கு சென்று அட்மிட் ஆனது கூறப்படுகிறது. மொத்தம் 6 இடங்களில் சைஃபுக்கு கத்தி குத்து விழுந்திருக்குது. அதில் கழுத்து ஒரு இடம் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நரம்பியல் தொடர்பான அறுவை சிகிச்சை ஒன்றை செய்தாங்க. பிறகு தேவையான சிகிச்சை அளித்தாங்க. அவர் சிகிச்சை பிரிவிலிருந்து நார்மல் அறைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. அவரது உடல்நிலை மெல்ல மெல்ல தேறி வருவதாக, விரைவில் பூரண குணம் அடைவார் என்று சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் கூறினாங்க. இதற்கிடையே கத்தியால் குத்திய நபரை காவல்துறையினர் கடந்த சில நாட்களாகவே தீவிரமாக தேடி வராங்க. அவர் கடந்த வெள்ளிக்கிழமை மும்பையில் இருக்கும் ஒரு மொபைல் ஷாப்பிங்கில் ஹெட்செட் வாங்கி சிசிடிவி ஃபுட்டேஜ்களில் வெளியானது. இந்த நிலையில் தான் அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. மும்பையில் இருக்கும் மெட்ரோ கட்டுமான தளத்துக்கு பின்பு இருக்கும் தொழிலாளி முகாமில் போலீஸ் நடத்திய சோதனையில் அவர் சிக்கியிருக்கிறார். அந்த நபரின் பெயர் விஜயதாஸ் என்பதும் அவர் மும்பையில் இருக்கும் ஒரு மதுபான கடையில் பணியாற்றி வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. சைஃப் அலிகானுக்கு உடல்நலமுக்கு என்னதான் ஆச்சு? அவர் இப்போது பூரண நலத்துடன் இருக்கிறார். அவருக்கு பயப்பட வேண்டிய எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று அவரே மனைவி பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.